நிமிடம் உங்கள் செவிகளை இக்கதைக்காக தருவீர்களா நட்புகளே? தேறின மனிதன். குரு ஒருவர் தன் சீடருக்கு போதித்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு 3 பொம்மைகளை காட்டினார். ஒரு பொம்மையின் காதின் வழியே மெல்லிய வளையக்கூடிய கம்பி ஒன்றை நுழைத்தார். அது வாய் வழியே வெளியே வந்தது. குரு விளக்கினார், தான் கேட்பவற்றையெல்லாம் தான் சந்திக்கும் எவரிடமும் கொட்டிவிடும் மனிதன் இவன். அவர் அந்த கம்பியை மற்றொரு பொம்மையின் காதில் நுழைத்தார். அது அடுத்த காது வழியே வெளிவந்தது. தான் ஒரு காதில் கேட்பதையெல்லாம் மறு காது வழியே விட்டுவிடுபவன் இவன் என்று குரு விளக்கினார். குரு அடுத்த பொம்மையை எடுத்து கம்பியை காதில் விட்டார். கம்பி உள்ளே போய் அங்கேயே இருந்துவிட்டது. இவன்தான் தேறின மனிதன். கேட்கும் நல்லவை எல்லாவற்றையும் வாழ்க்கையில் முன்னேற பயன்படுத்திக் கொள்வான். கேட்ட தீமையானவை யாவும் அவனுக்குள்ளேயே புதைந்துவிடும் என விளக்கினார் குரு. இந்த மனிதனை போல நாமும் கவனமாய் கேட்டு நல்ல விவரங்களை கொண்டு வாழ்க்கை ஏணியில் ஏற வேண்டும். தீமையானவற்றை எவரிடமும் பகிரக்கூடாது, இல்லையா? நன்றி.